வணக்கம் viewers, welcome back to Phone Tamil. Redmi Note 11 Pro already Redmi Note 11 Pro Plus பார்த்தாச்சு. அது வந்து ஒரு 5G ஃபோன். Redmi Note 11 Pro வந்து 4G ஃபோன். Note 10 Pro ஓட சக்சஸர். அதில் வந்து Pro Maxனு ரெண்டு இருந்திருந்தாங்க. கேமரா மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இதுக்கும் 5G வெர்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ப்ராசர் மட்டும்தான் டிஃபரன்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இதில் வந்து Helio G95 இருக்குது, அதில் வந்து Snapdragon 695 இருக்குது. அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இது இவ்வளோ 18,000 ரூபாய் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதோ கேமரா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அது என்ன இருக்குன்ட்டு நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். Note 11 Pro 108 MB குவாட் கேமரா, 610W டர்போ சார்ஜிங், அதே மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்த மாதிரியே இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது 8GB 128GB வெர்ஷனு. இது வந்து 6GB மாடலையும் வருது. 828 வந்து 20,000 ரூபா, 628 வந்து 18,000 ரூபா. அதுவும் லான்ச் ஆஃபர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். அப்புறம் சார் வேல்யூ என்ன போட்டிருக்குன்னா HR 0.852, பாடி சார் வந்து 0.451. இதுதான் பாடி சாரு. டிஸ்டன்ஸ் வந்து 15 mm அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. பின்னாடி பாக்ஸில் 120Hz, அதே 6.61 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் 120Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. 108 MB கேமரா, 8 MB அல்ட்ரா வைடு, மேக்ரோ இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு கேமராவும் இருக்குது. 2 MB மேக்ரோ, 2 MB டெப்த்து, அதுவும் இருக்குது. 610W டர்போ சார்ஜரு வித் பாக்ஸ்லேயே வந்து ஃபாஸ்ட் சார்ஜரோடு இருக்கும். அது தவிர 5000 mAh பேட்டரி இருக்குது. Helio G96 இருக்குது. 3GB வர்ச்சுவல் லேம்ப், ஜியோ ஸ்பீக்கர்ஸ், அதெல்லாம் அதே தான். Note 11 Pro Plusல என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது. எந்த சேஞ்சுமே இல்லை. 60 MP ஃப்ரண்ட் கேமரா, Z-axis லீனியர் மோட்டரு, லிக்விட் கூலிங், 360 டிகிரி டச் சாம்பிளிங் ரேட்டு, எல்லாமே அதே தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஃபேண்டம் ஒயிட் கலர். சிமிஜிக்கிற டூல் இருக்குது. அப்புறம் கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. ஃபோனும் இருக்குது. பார்க்குறதுக்கு அதே மாதிரி இல்லை. இதில் என்ன, இதுக்கு முன்னாடி வந்து இதில் டம்மி இருந்துச்சு. இதையும் எடுத்து காட்டுறேன். ஓகே, இது வந்து Note 11 Pro, இது வந்து Note 11 Pro Plus. அதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஏன்னு ஒரு இடத்துல கேமரா டம்மி ஆக்கியிருக்காங்க. இதில் வந்து அந்த இடத்துல ஒரு 2 MP கேமரா இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சுமே, அதே 108 MB கேமரா தான். டிசைன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு சேஞ்சுமே இல்லை. ரைட் சைடு பவர் பட்டனு வித் ஃபிங்கர் பிரிண்ட்டு, வால்யூம் ராக்கர்ஸு, லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், ஆனால் பேக்கில் வந்து கிளாஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து Gorilla Glass 5 இருக்குது இந்த ப்ரொடெக்ஷனு. பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் USB Type-C போட்டு, பிரைமரி மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கர்ஸு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால டாப்லேயும் இருக்குது. டாப்பில் வந்து வென்ட்ஸ் இருக்குது ஸ்பீக்கர்ஸ்க்கு. 3 ஆடியோ ஜாக் இருக்குது. செகண்டரி மைக்ரோஃபோன், IR பிளாஸ்ட்டும் இருக்குது. 67W ஃபாஸ்ட் சார்ஜரு, USB Type-C கேபிளும் இருக்குது. ஸோ ஃபோனை பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணுவோம். Redmi Note 11 Pro செட்டப் பண்ணியாச்சு. அதே ஸ்க்ரீன் தான், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஸ்க்ரீனு. ரிஃப்ரெஷ் ரேட் 60Hzல இருக்குது, 120க்கு மாற்றியாச்சு. ப்ரீலோடட் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் புதுசாக அதே மாதிரி தான் இருக்குது. UIE எல்லாமே MIUI 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதே மாதிரி. Note 11 Pro Plus மாதிரியே Note 11 Proலையும் MIUI 13 தான் இருக்குது அவுட் ஆஃப் த பாக்ஸு. செக்யூரிட்டி பேட்ச் வந்து February செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது, ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச். ஸ்பெக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். 3GB வர்ச்சுவல் ரேம் இது இருக்கா, இங்கே இருக்குது வர்ச்சுவல் ரேம் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடிஷ்னல் செட்டிங்ஸில் இல்லை, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில். ஓகே, இது சைட் பார் வந்து இது ஒரு புது ஃபீச்சர் தான். இது MIUI 13ல் இருக்கிற புது ஃபீச்சரு. எல்லோரும் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் ஷாமி இப்போ தான் கொண்டு வராங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ரேம் இருக்குது. ஆமாம், மெமரி இது டிஃபால்ட்டாகவே எனேபிள் ஆகிருக்கும். 3GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ரேம் இருக்குது. இப்போ எல்லோரும் தான் கொண்டு வராங்க. ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, டால்பி அட்மாஸ் இருக்கா இல்லையா, இல்லை இதில் எதுவும் போடல. டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவும் போடல. எதுக்கும் சவுண்ட் செட்டிங்ஸில் போய் செக் பண்ணிடலாம், டால்பி அட்மாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஹாப்டிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அவ்வளோதான். சவுண்ட் ப்ரீசெட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவுமே போடலை. ஈக்குவலைசர் இருக்குது, அவ்வளோதான். ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லாயிருக்கு. இது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹாப்டிக் ஃபீட்பேக் லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வைப்ரேஷன் மோட்டார் வந்து நல்லாயிருக்கு. வீடியோக்குள்ளே போனால் 8GBயில் 7.7GB மெமரி இருக்குது. 128GB 107GB இருக்குது. 6 MediaTek Helio G96, Snapdragon 695 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது இது. ஆனால் இது வந்து ஒரு 4G சிப்செட்டு, 5G கிடையாது இந்த ஃபோனில். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஃபுல் HD ப்ளஸ் 6.67 இன்ச் இருக்குது.
அது தவிர 5000 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து 15 மினிட்ஸில் 50% ஆகிடும். பாக்ஸ்லேயே சார்ஜரும் வந்துருக்கு இல்லையா. அது தவிர டிஆர்எம் இன்ஃபோக்குள்ளே போனால் 60 120 வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. 60 இல்லை 120 மட்டும்தான் இருக்கும். ஹெச்டிஆர் ஒன்றும் போடலை, ஹெச்டிஆர் சப்போர்ட் எதுவும் போடலை. வைட் வைட் N1 சப்போர்ட் இருக்குது. சென்சார்ஸ் ஆப்வியஸ்லி எல்லா சென்சார்ஸுமே இருக்கும், எல்லாமே இருக்குது. கைரோஸ்கோப், லைட் சென்சார், மேக்னெட்டிக் சென்சார் எல்லா சென்சாருமே இருக்குது. மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டி ஆப்வியஸ்லி இருக்கும். ஓகே, ரா சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணிடுவோமா. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளே கொடுக்கலாம். இவங்க வந்து காசு கட்டிங்க என்னன்னு தெரில. வைப்ரேஷன் மோட்டாரோட ஃபீட்பேக் கேட்குதா? நல்ல மோட்டார். ஓகே, இது ப்ரெசன்ட் இருக்குது, இதை டச்சுன்னு மாற்றி விட்ருவோம். அப்படியே ஹோம் ஸ்க்ரீனுக்கு போனால் லாக் அன்லாக், அவ்வளோதான், டக்குன்னு அன்லாக் ஆகுது. சரி, இப்போ வீடியோ ஓப்பன் பண்ணுவோம். திணறுதா? 1080p தானே இருக்குது, 1440p கூட இல்லையே. ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு. ஹெச்டிஆர் ஸ்க்ரீன் கிடையாது, ஆனால் அப் டு 1200 nits வரைக்கும் பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நல்லாயிருக்கு. 1440p வரைக்கும் இருக்குது, ஆனால் வச்சா வந்து திணறும்னு நினைக்கிறேன். G96 தான், இந்த அளவுக்கு ஒன்றும் பவர்ஃபுல். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர் தான். இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 10 ப்ரோவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 732G இருந்துச்சு. ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா லவுடாகவே இருக்குது. ஆடியோ கேமரா என்ன எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா இருக்குது, அதே 108 MP மெயின் கேமரா. 2x 4x 6x 8x 10x வரைக்கும் எல்லாம் டிஜிட்டல் ஜூம் தான். அது தவிர 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மேக்ரோ இருக்கும், மேக்ரோ கேமரா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் போர்ட்ரேட்டுக்கு இந்த டெப்த் சென்சார் வந்து யூஸ் ஆகும் போர்ட்ரேட்டுக்கு, அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக நைட் மோட் இருக்குது, 108 MP மோட் இருக்குது. அப்புறம் ஷார்ட் வீடியோ, டைம் லேப்ஸு, லாங் எக்ஸ்போஷர் இதெல்லாம் ஆல்ரெடி எல்லா ஷாமி ஃபோன்ஸ்லேயும் இருக்கிற இதுதான். வீடியோவில் 4K ரெக்கார்டிங்லாம் கிடையாது. மேக்ஸிமமாக 1080p 30 FPS தான் ரெக்கார்டிங் இருக்குது. மேக்ரோலையும் வீடியோ எடுக்கலாம், ஆனால் 720pயில் தான் ரெக்கார்டிங் பண்ணலாம். அல்ட்ரா வைடு வச்சும் 1080pயில் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராலேயும் 1080p 30 FPS ரெக்கார்டிங் இருக்குது. ப்ரோ மோடும் இருக்குது. ஸோ இப்போது ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. Redmi Note 11 Pro 1080p வீடியோ சாம்பிள் 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஜூம் வந்து 6x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகுது. இன்றைக்கி க்ளவுடியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோக்கஸ் ஓகே, ஃபோக்கஸ் சின்ன ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிறதுனால டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ இது எப்படி ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது. இந்த கேமரா நல்லா தான் இருக்குது. 108 MP கேமரா. Redmi Note 11 Pro அல்ட்ரா வைடில் 1080p சாம்பிள். ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இல்லை, தனியாக வந்து ஸ்டெபிலைசேஷனுக்குன்னு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இதில் இருக்கிற அந்த இஏஎஸ் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஏஎஸ்ஸாக யூஸ் பண்ண தான் தெரில, ஆனால் இதில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் தெரில. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்சு சுமார் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்றுமே தெரில.
இப்படி வச்சா தான் தெரியுது. சன்னு பின்னாடி இருந்தால் ஒன்றுமே தெரில. அத்தனைக்கும் இன்றைக்கி ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. அதனால கூட இருக்கலாம். இந்த இது டைனமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் போடல தனியாக. அங்கே ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்க மாதிரி கொஞ்சம் வைடாக இருந்தால் நல்லா இருந்தது. ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தானே இருக்குது, ஒரு சேஞ்சுமே இல்லையே அப்படின்னு தோணுதா? அதுதான் அதே ஃபோன் தான், 4G. இதில் என்ன கொஞ்சம் சீப்பாக இருக்குது. அது 21,000 இது வந்து 18,000. அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் 18,000. தெரியல இவ்வளோ காசு கொடுத்து Helio G96 4G ஃபோன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் வேறு ஆப்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போது Note 10 Pro இன்னும் நல்ல ஃபோன் தான் Note 10 Pro. ஆனால் இப்போது சேலில் இல்லையே, என்ன பண்ணுறது? Note 10 ஒரு நல்ல ஃபோன் தான், அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சேட். ரொம்ப ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 120,000 இதே 120Hz AMOLED ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் 108 MP கேமரா, அதெல்லாம் கொடுக்கல, வேறு யாருமே இல்லை. அதுதான் பிரச்சனை இப்போது. ஸோ இதுதான் வந்து Redmi Note 11 Proவோட அன்பாக்சிங். கேமிங் மோஸ்ட்லி வராது அப்படின்னு நினைக்கிறேன். தெரில கேமிங் வருமா இல்லையான்னு டவுட்ஃபுல் தான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய லான்ச் வந்துக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. தெரில வேணுமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.